வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க என்னங்க எங்க பாருங்க. என்னங்க கூப்பிடுறது காதுல கேக்கல போல இருக்கே. என்னங்க கூப்பிட என்ன பார்க்காமலே இருக்கீங்களேங்க. திரும்பி என்ன பாருங்க. ஏங்க உங்களை தாங்க கூப்பிடுறேன். நான் உங்களை தாங்க தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கம்முன்னு இருக்கீங்க. ஏங்க திரும்பி பாருங்க. ஏங்க யார் நீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்ல சாரி, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். சாரி சாரி சாரி. சரி. என்ன எங்க வந்துட்டீங்களா? உங்களை தான் நான் இவ்ளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்க போயிருந்தீங்க? உங்களை தேடி பைத்தியக்காரி மாதிரி ரோடு அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு ஆதர? என்னையே தேடிட்டு இருக்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரல. எப்படி தெரியுமா பயந்துட்டேன். இதுக்கெல்லாம் பயப்படலாமா ஆதர? நான் உனக்கு போன் பண்ணலன்னா என்ன, நீ எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? எங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ணேன் தெரியுமா? போன் ஸ்விட்ச் ஆஃப் டே வருதுங்க. ஓ, அது செல்போன்ல சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக என்ன தேடி ரோடா அலைவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிரிக்காதீங்க சொல்லிட்டேன். எங்கேயாச்சும் போன எனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏன் எனக்கு பண்ணல? போயிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு விட்டுட்டான் ஆதர. சரி, அது ஒரு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சும்மா சமாளிக்காதீங்க. வெளியே போறதுக்கு முன்னாடி சாமி எனக்கு வாய்ஸ் மெசேஜ்ல தகவல் சொல்லிருக்கீங்க. அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்குள்ள எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஷோ அப்பா, இந்த பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான். நம்மளால பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்து தப்பிக்கவே முடியாதடா ஆண்டவா. ஓ ஆமா, எங்க ஃபீலிங்ஸ்ல உங்களுக்கு விளையாட்டுத்தனமா தான் தெரியும். உங்களை காணோம் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? சத்யாவும் அவ அண்ணனும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்களை மறைச்சு வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு நான் பயந்துட்டேங்க. நல்லவேளை நீங்க எந்த ஆபத்தும் இல்லாம என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இனிமே சொல்லாம கொல்லாம எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன தவிக்க விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏய் ஆதர, ஏன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன் சொல்லு? நான் உன் கூடயே தான் இருப்பேன். ஓகேவா? போங்க. இங்க பாரு ஆதர, இங்க பாருன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் உனக்குள்ளேயே இருக்கேன். நீதான் நான் தான் நீ. புரியுதா உனக்கு? இது கொன்னு குறைச்சல் இல்ல. என்னாலே வச்ச உங்கள வலிக்குதா ஆதர? நான் அலையிறப்போ எனக்கு வலிச்சது இல்ல. சரி வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி வா.
எங்க இந்த சாவியை வாங்கிக்கோங்க. ம். ம், போலான்னு சொல்றேன்ல. எங்க 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 போனீங்க? ஐயோ 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 ஐயோ